வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ வந்து ஒரு மிக அருமையான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. எப்படின்னா, இந்த உலகம் அழகாக இருக்கிறது, இனிமையாக இருக்கிறது, குதூகலம் நிறைந்ததாக இருக்கிறது, சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்னா, உண்மையாகவே இந்த உலகத்தை அப்படி வைத்திருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஓவியர்கள், இசைக்கலைஞர்கள், கலைத்துறையுடன் சம்பந்தப்பட்டவர்கள். அவங்க தான் உலகத்தை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு கவிஞர் இருக்கார். கவிஞர் வந்து நம்ம அப்படியே பார்க்குறோம்ல, எவ்வளோ கவிஞர்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்படியே வந்து வால்டர் விட்மன்லேருந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட்லேருந்து, ரவீந்திரநாத் டாகூர்லேருந்து, சுப்பிரமணிய பாரதியிலேருந்து அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம்ல. எவ்வளோ கவிஞர், பாரதிதாசன்லேருந்து, நம்முடைய கண்ணதாசன்லேருந்து, இப்போ இருக்கக்கூடிய வைரமுத்து, மு மேத்தா, அப்படி பார்த்துருக்கோம்ல. நா காமராசன், கவிஞர் மீரா, அப்துல் ரஹ்மான், அப்படி நம்முடைய கவிஞர்கள் அப்படின்னு அப்படி பார்த்துக்கிட்டே வரோம்ல. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, அப்படி பார்த்துட்டே வாங்க. அப்படி வரும்போது இவங்க எல்லாம் தான் இவங்க எழுதின கவிதைகள் மூலம் அப்படியே உலகத்தை வந்து அந்த கவிதைகளை நம்ம படிக்கும்போதே அப்படியே கனவுகள், கற்பனைகள், காகிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மீராவினுடைய அந்த கவிதை தொகுதியை படித்து அப்படின்னு வரும்போது, அதை படிக்கும்போதே நமக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நமக்கு இதயத்தில் உண்டாகும். அதே போல் நம்முடைய கவிஞர்கள் எழுதின அனைத்து கவிதைகளையுமே, இப்போ கீதாஞ்சலி ரவீந்திரநாத் டாகூர் எழுதியது அப்படின்போது அது படிக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ஆழமான சந்தோஷம் நம் இதயத்தில் உண்டாகும் அப்படின்றதுல. அதேமாதிரி இப்போ இசையை கேட்குறோம். இசையை கேட்கும்போது எந்த இசையாக இருந்தாலும் சரி, அதாவது கிட்டத்தட்ட திரைப்பட பாடலாக இருந்தாலும் சரி, இல்லை தனிப்பட்ட இசையாக இருந்தாலும் சரி, இப்போ பண்டிட் ரவிசங்கருடைய சித்தார் இசை அப்படின்னு சொல்லி சத்யஜித் திரைப்படங்கள் எல்லாம் வருவதில்லை. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட இனம் புரியாத ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு புதிய அனுபவம், ஆனந்த அனுபவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது நம்ம உண்டாகுதில்லை. அதேமாதிரி ஹரிஹரனுடைய கசல்ஸ் அப்படின்றது கேட்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நம்ம இதயத்தில், மனசில் உண்டாகுது அப்படின்ருக்கு இல்லையா. அது மேட் இன் இண்டியா. அந்த மேட் இன் இண்டியாவை வந்து அப்படி அந்த சாங்கை கேட்கும்போது அப்படியே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆனந்த அனுபவம் நமக்கு உண்டாகுது அப்படின்றது இல்லையா. இப்போ இளையராஜாவினுடைய இசை அப்படின்றது, டிஎம் சௌந்தரராஜன், அப்படியே எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவனுடைய இசையில் பி சுசீலா, டிஎம் சௌந்தரராஜன் இவங்கெல்லாம் பாடின பாடல்கள் இதெல்லாம் நம்ம கேட்டு அப்படின்னு வரும்போது, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் பாடின அந்த டிஎம் சௌந்தரராஜனுடைய பாடல்களை, அந்த கால திரைப்படங்களில் பி சுசீலாமா அப்படியே பாடின பாடல்கள் அதெல்லாம் இன்றைக்கி கேட்டு பார்த்து அப்படிங்கும்போது எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அதை கேட்கும்போது நமக்கு வந்து அப்படியே வந்து இன்னொரு உலகத்துக்குள் நுழைந்து அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீலிங் நமக்கு உண்டாகுதில்லை. அதே மாதிரி மிகச்சிறந்த எழுத்தாளர்களுடைய கதைகளை நம்ம வாசிக்கும்போது, இப்போ ஜெயகாந்தன் எழுதின கதை, வண்ண நிலவன், வண்ணதாசன், பா ஜெயப்பிரகாசம், புதுமைப்பித்தன், கு.பா. ராஜகோபாலன், கு. அழகிரிசாமி, தி. ஜானகிராமன், வைக்கம் முகமது பஷீர், தகழி சிவசங்கர பிள்ளை, எம்.டி. வாசுதேவன் நாயர், எம். முகுந்தன், பால் சக்கரியா, மாதவி குட்டி, அப்படியே லியோ டால்ஸ்டாய், மேக்சிம் கார்கி, ஃபியோடர் தாஸ்தவ்ஸ்கி, ஆண்டன் செக்காவ், துர்கனேவ், அப்படியே இவங்களுடைய கதைகள்லாம் அப்படியே வாசித்து அப்படின்னு வரும்போது அப்படி இன்றைக்கி இந்த இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கவிஞர்களுடைய பேராற்றல், அவங்களுடைய திறமை, இசை கலைஞர்களுடைய திறமையின் வெளிப்பாடு, ஓவியர்களுடைய அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை கடந்து அப்படியே வின்சென்ட் வான்காவனுடைய சூரியகாந்தி பூ, அதிலிருந்து அவர் வரைந்த ஓவியங்கள் எல்லாம் இன்றைக்கி அப்படியே நம்ம பார்க்கும்போது நமக்கு இனம் புரியாத ஒரு புத்துணர்ச்சி நம்மளுடைய இதயத்தில் உண்டாகுதில்லை அப்படின்னு அதை யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த கவிஞர்களும் சரி, எழுத்தாளர்களும் சரி, இந்த இசைக்கலைஞர்களும் சரி, இந்த பாடகர்களும் சரி, பாடகிகளும் சரி, இவங்க யாருமே வந்து கோடீஸ்வரர்களாக ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படலை, பணத்துக்கு பின்னாடி ஓடலை. அவங்க வந்து அவங்களுக்குன்னு திறமை இருந்துச்சு, மென்மையான உணர்வுகள் இருந்துச்சு, மென்மையான உணர்ச்சிகள் இருந்துச்சு. அதை வந்து அவங்களுக்கு தெரிந்த அந்த கலை வெளிப்பாடு அப்படின்ட்டு இல்லையா, அதன் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்தி மக்களை சந்தோஷ கடலில் மிதக்க வைத்தார்கள். யாருமே வந்து அப்படியே இந்த கதை எழுதுகிறோம் அப்படின்றாங்க. இந்த கதை எழுதுறதுனால, இந்த கதை தொகுப்பு வர்றதுனால, இந்த சிறுகதை தொகுப்பு வர்றதுனால நம்ம வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகிடுவோம். இந்த புக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு யாரும் நினைக்கல. அதேமாரி கவிதை எழுதும்போதே நம்முடைய கவிஞர்கள் யாருமே கவிதை எழுதும்போதே இந்த கவிதை தொகுப்பு வந்தோடனே நம்ம கோடீஸ்வரன் ஆகிடும் அப்படின்னா கோடீஸ்வரன் ஆகும். ஒன்றுமே ஆக முடியாது. அதிலெல்லாம் பணம் அப்படின்னா அவங்களோட உழைப்பு கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அதில் வந்து என்ன கிடைக்கும் ஆக்சுவலாக. இப்போ புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பீரியட்லையாவது ஒரு காலத்தில் 1000 புக்காவது பிரிண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 100 புக்கு, 50 புக்கு,
200 புக்கு 150 புக்கு அவ்வளோதான் பிரிண்ட் ஆகுது. 50 புக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க, 100 புக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க. ஒரு சிறுகதை தொகுப்பாக இருந்தாலும் சரி, கதை தொகுப்பாக இருந்தாலும் சரி, 100 புக்கு 200 புக்கு 300 புக்கு பிரிண்ட் ஆனதில் வந்து என்ன கிடைக்கும்? அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, நத்திங். அதிகபட்சம் வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக தே ஆர் டூயிங் சர்வீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலத்தில் வந்து டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் ஈஸ்வரி, வாணி ஜெயராம் இப்படிலாம் நம்ம சினிமாவில் பாட்டு பாடியிருக்காங்க. அவங்களாம் என்ன எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க அந்த காலத்தில் பாட்டு பாடினதெல்லாம்? ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அதுவும் டிஎம் சௌந்தரராஜன் இருந்த காலத்திலலாம் ஒரு பாட்டுக்கே வந்து 1000 ருபீஸ் 1500 ருபீஸ் அந்த ரேஞ்சு தான். ஒரு பாட்டுக்கு பாடுறதுக்கு டிஎம்எஸ் சுசீலாவெல்லாம் வாங்கின பேமெண்ட்டே ஆக்சுவலாக என்ன பெரிய லட்சங்கள் கோடிகள் சம்பாதிச்சாங்களா? அப்படிலாம் அவங்க ஆனால் இன்றைக்கி காலத்தை கடந்து அவங்களுடைய பாடல்கள் இன்றைக்கி அப்படியே காற்றில் மிதந்து இன்றைக்கி வர அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குல்ல. அதை யோசித்து பாருங்கள், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும். இப்போ அப்படி ஹரிபிரசாத் சௌராஷியா அவருடைய ஃப்ளூட் இசை அதை வந்து காலத்தை கடந்து எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம மறக்க முடியுமா? சௌமியானுடைய பாட்டு வந்து அப்படியே காற்றுல வர்றதை வந்து நம்மளால் மறக்க முடியுமா? நித்யஸ்ரீ மகாதேவனுடைய அந்த குரல் காற்றில் தவழ்ந்து வருவதை நம்மளால் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அதனால் வந்து என்னென்னா, இந்த உலகத்தை சந்தோஷமாகவும் உற்சாகம் நிறைந்ததாகவும் ஆனந்தம் நிறைந்ததாகவும் ஆக்கி இருப்பவர்கள் நான் சொன்னது மாதிரி எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இசைக்கலைஞர்கள், அதே மாதிரி நம்மளோட திரைப்பட நட்சத்திரங்கள் அப்படி சொல்லுங்க. இப்போ சிவாஜி கணேசன், அப்படியே எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், எஸ்எஸ் ராஜேந்திரன், அப்படியே பானுமதி, பத்மினி, சாவித்ரி, தேவிகா, அஞ்சலி தேவி, அப்படியே எம்ஆர் ராதா, எஸ்வி ரங்காராவ், அப்படியே யோசிச்சு பாருங்கள், எம்என் நம்பியார், எஸ்ஏ அசோகன். அதேமாதிரி இயக்குநர்கள் அப்படின்னு பார்த்தா பீம்சிங், ஏசி திருலோகச்சந்தர், ஏபி நாகராஜன், அப்படியே வந்து மகேந்திரன், பாலுமகேந்திரா, பாலச்சந்தர், பாரதி ராஜா, அப்படியே ஃபாசில். அப்படி யோசித்து பாருங்கள், அப்படியே வந்து இப்போ அப்படியே எத்தனை இயக்குநர்கள் அந்த காலத்தில் இருந்தது. ஸ்ரீதர், கிருஷ்ணன் பஞ்சு, அப்படி சொல்லிகிட்டே போகலாம்ல. அது மாதிரி எத்தனை கேமராமேன் இன்றைக்கி பாலுமகேந்திரா, அசோக்குமார், நிவாஸ், அதேமாதிரி அந்த காலத்தில் விநாயகம், என் பாலகிருஷ்ணன், பிஎன் சுந்தரம், மார்க்கஸ் பாட்லி, வின்சென்ட். அப்படி யோசித்து பாருங்கள், எப்படி இவங்களாம் கலைத்துறையில் வந்து எப்படிப்பட்ட ஆழமான முத்திரைகளை பதித்து விட்டு சென்றவர்கள். இன்றைக்கி வர அவங்க உருவாக்கின அந்த திரைப்படங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க இல்லை, பெரும்பாலானவர்கள் வந்து இந்த மண்ணை விட்டு நீங்கி போயிட்டாங்க. ஆனால் நம்மளை சந்தோஷமாக இன்றைக்கும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க. அதாவது இறந்தவர்களும் சரி, இப்போது இருப்பவர்களும் சரி. அதனால் இந்த உலகம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கிறது என்றால் அது முழுக்க 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 இந்த உலகத்தை அப்படி அன்றும் சரி, இன்றும் சரி, இனி வரப்போகின்ற எதிர்காலத்திலும் சரி, நான் கூறிய இந்த கலைத்துறையுடன், இலக்கியத்துறையுடன், எழுத்துத்துறையுடன் சம்பந்தப்பட்ட இந்த உயர்ந்த மனிதர்கள்தான். அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்.